பிதா குமாரன் பரிசுத்தமுள்ள ஆவியார் நாமத்திலே இந்த AFT கும்மிடிப்பூண்டி திருச்சபையை, இந்த திருச்சபையை கர்த்தர் மகிமைக்கென்று திறந்து வைக்கிற கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறான்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா தேவன் அவர் கிரியை செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட நவர முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். நான் இப்ப போகிற இடத்துல எல்லாம் சொல்றேன், இந்த கட்டடத்தெல்லாம் கட்டாத கர்த்தர் இடத்து கொடுத்தா கூட என்ன செய்யாதீங்க, கட்டடத்தை கட்டி லிமிட் பண்ணாதீங்க. காரணம், ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. சபைகள் எல்லாம் பெருகி வளர போகிறது. ஜனங்கள் தேனீக்களை போல சபைகளை தேடி வருகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Dear reverends, pastors, believers, brothers and sisters, we welcome you all in the name of Jesus Christ, and I thank everyone for joining with us in this special occasion. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம முதலாவது பகுதியாக ஆலயத்தை புது பில்டிங்கை நம்ம திறப்பு விழா பண்ண போறோம். வேத வாசிப்பு ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 60வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 7 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாரும் கவனியுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஓப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நேபயோத்தான் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமை ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். As the first thing, we are going to open our new church building. So I request Pastor John F. Caleb to open our new church building with his blessed word and prayer. Pastor. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியிலே ஒரு நல்ல ஒரு மகிமையான ஆலயத்தை இந்த இடத்திலே நாம் பிரதிஷ்டை செய்யும்படி வந்திருக்கிறோம். இதை மகிமையான வாக்கு தத்தங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே தேவன் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுகிறதை நம்முடைய கண்கள் காணும். ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? அல்லேலூயா. 132ஆம் சங்கீதம் 12, 13, 14 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பின். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். அந்த வசனத்தை இப்ப விதமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கும்மிடிப்பூண்டி AFT திருச்சபையை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமா இருக்கும்படி விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறதை போல ஆண்டவருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிதான்
நாம் வந்திருக்கிறோம். அது என்ன விருப்பம்? கர்த்தர் கும்மிடிப்பூண்டி ஏஎஃப்டி திருச்சபையை தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி அவர் விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இன்றைக்கு நாம் எதை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிறோம்? ஒரு ஆலயத்தை அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான ஒரு கூடாரத்தை, தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ராஜாவுடைய ஆலயத்தை நாம் இருக்கிறோம். ஆமென். ஆக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஓரபல ஷிஹந்தர பௌடியாதனா ரஹாத்துர சபௌனவந்தர பௌடவந்தனியாதனா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அன்று இஸ்ரவேலர்கள் கர்த்தரை துதித்த போது தேவனுடைய ஆலயம் அவருடைய மகிமையால் நிறைந்ததல்லவா? நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னேன். உம்முடைய மகிமை வெளிப்பட போகிற இந்த மகிமையான ஆலயத்தை இதோ உம்முடைய நாமத்தை கொண்டு தேவ பிள்ளைகளாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு கூட இதை நாங்கள் திரியேக தேவ நாமத்தை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தமுள்ள ஆவியார் நாமத்திலே இந்த ஏஎஃப்டி கும்மிடிப்பூண்டி திருச்சபையை கைப்பிடிங்க. இந்த திருச்சபையை கர்த்தர் மகிமைக்கென்று திறந்து வைக்கிற கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. இங்க வந்து நம்ம கூடி இருக்கிறோம். சர்ச் திருப்பு விழா மட்டும் இல்ல, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ விக்டரோட பாஸ்டர் அம்மாவோட 26வது வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நம்ம இங்க கூடி இருக்கிறோம். அதுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நம்மளுடைய ஊழியக்காரர் அவர் கூட நம்மளுடைய சிறப்பு விருந்தினராகிய போதகர் ஜானப் கேலப் அவர்களை கூட இப்பொழுது கௌரவப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இந்த கும்மிடிப்பூண்டி ஏஎஃப்டி சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஊழியங்கள் இந்த பகுதிகளிலே வளர்ந்து பெருகுவதற்கு எல்லா விதமான உதவிகளை செய்த கரங்களை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அதற்குரிய பலன் 100 மடங்கா திரும்பி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனியும் இந்த சபைக்கு உதவி செய்கிற நபர்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. சபை விருத்தி அடைவதாக, சபை ஆத்துமாக்களினால் பெருக செய்வீராக. மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். இயேசுவின் நாமத்திலே பாஸ்டர் அவர் குடும்பங்களை, அவர் ஊழியங்களை, வருகிற விசுவாச பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
ஆமென். Thank you, Pastor. எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம் உங்களை. எங்களுடைய அழைப்பை கேட்டு இங்கே ஊழியக்காரர்கள், நண்பர்கள், சபை விசுவாசிகள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்ததை நினைச்சு நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறான்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் வந்து அவர் கிரியை செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட நவர முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த சில காரியம் ஒரு ஒரு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன். இருந்தாலும் நான் ஒரு இந்த இடத்துக்கு சபை போதகராச்சே, சில நேரங்களில் நம்ம சொல்லணும். ஆகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், உங்களை சீக்கிரமாகவும் அனுப்பிடுவோம். சில நேரத்தோட செஞ்சு முடிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த சபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2004 வருஷம் இந்த இடத்துல கும்மிடிப்பூண்டியில எங்களை கொண்டு வந்தார் கர்த்தர். நான் ஒரு அற்புதமான அஹ், தலைமை சபை ஏபி சபைன்றது பாஸ்டர் சாம் செல்லதுரை அவங்க சர்ச்சில் நான் ஒரு விசுவாசியா இருந்தேன். ஒரு விசுவாசியாக போனேன். விசுவாசி எல்லாம் பாவியா போனேன். போகும்போதே சொல்லிட்டு போனேன், எனக்கு ஒரு வியாதி இருந்தது பாருங்க. அந்த வியாதி சுகமாச்சு. அந்த சுகமான பிறகு என்னை வழி நடத்தினவர் எங்க சொந்தக்காரங்க தான் எல்லாருமே. கசின்னு, எங்க தம்பி, இளைய தம்பி கிளமெண்ட் அலெக்ஸ், அவர் தான் முதல்ல எங்க சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனாரு. எங்க வீட்டுல 3 பேரும் பாஸ்டர் தான். பாஸ்டர் கார்லோ பாஸ்டர் தான், அவர் கிளமெண்ட் அலெக்ஸ் அவரும் பாஸ்டர். நாங்கள் 3 பேரும் பாஸ்டரா இருக்கிறோம். ஆகவே அவர் தான் என்னை முதல் கொண்டு போனாரு. போறப்போ சொல்லிட்டு போனேன், அங்க இயேசுவை பத்தி சொல்லி கை தூக்க சொன்னா தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அங்க போய் பிரசங்கம் கேட்டு முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு வார்த்தை, ரோமர் புஸ்தகத்துல 3:22 எவர்கள் மேலும் இது பழிக்கும், எவர்கள் மேல இது வித்தியாசமே இல்லை, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேல பழிக்கும். இந்த வார்த்தை 1 மணி நேரம் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு பாருங்க. எனக்கு இது பழிக்குமா. பாஸ் கூப்பிட்டாரு, இயேசுவை விசுவாசிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய காங்கிரிகேஷன்ல 2 பேர் தான் கை தூக்கணும், நானும் இன்னொரு பெண்ணும். திரும்பி பாக்குறோம், பாஸ்டர் அப்படியே கை தூக்கணும், அப்படியே முன்ன வாங்கினார் பாருங்க. போய் நின்ன அன்னைக்கு இயேசுவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலேருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே தூக்கின்னு வந்தாரு, நடத்தின்னு வந்தாரு. குறையில்லாத ஒரு விசுவாசி ஆகி, அதுக்கப்புறம் அந்த சபையில தான் நான் திருமணம் நடந்துச்சு எனக்கு. அந்த சபையில தான் இந்த பாடினாங்க பாருங்க, 2 பேரும் என் பிள்ளைகள் தான். அவங்க 2 பேரும் அவர் தான் பாஸ்டர் சாம் பாஸ்டர் தான் ரெஜிஸ்டர் பண்ணாரு. எங்களுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. பிறகு நான் 9 வருஷம் அந்த சபையில இருந்த பிறகு எனக்கு ஊழியம் அழைப்பு நாங்கள் 3வது வாரத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 3வது வாரத்துல இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இப்படியே பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு குழுவா இருக்கிறோம், பண்ணி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்டர் கிட்ட நான் போய் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஊழியத்துல வாஞ்சியா இருக்குது பாஸ்டர், என்னன்னு தெரியல, வேலை மேல ஓடுவோம் மட்டும் எண்ணம் அப்படின்னும். பாஸ்டர் லேஸ்ல என்ன காலேஜுக்கு போக சொல்ல மாட்டார். நான் சொன்ன உடனே திரும்பி 2 பிள்ளைங்க போப்பா சேர்ந்துருன்ட்டாரு. எங்க பாஸ்டர் மேலெல்லாம் ஊழியத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டார். ஆனா ஊழியத்துல பேச மாட்டாரு. ஆனா பட் எல்லாரையும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவார். பாத்தீங்கன்னா போய் சேர்ந்த உடனே படிச்ச உடனே அதுக்கப்புறம் கேட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி நாங்க கும்மிடிப்பூண்டி பகுதி போனோம்னு. பாத்தீங்கன்னா எங்க பாஸ்டர் கார்னோடி பாஸ்டரும், அவர் கார்னூர்ல மோசஸ் பாஸ்டரா இருக்கிறார். அவர் சர்ச்சில் நான் 1 வருஷமா ஊழியம் பண்ணிக்கின்னு, அதான் அதை படிச்சுக்கின்னு திருவிருந்தெல்லாம் அவர் சர்ச்சில் போய் நான் கொடுப்பேன் பாருங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எந்த இடத்துல அவர் கேட்டாரு, எங்க போறீங்க அப்படின்னு. நான் உடனே எனக்கு என்னன்னு தெரியல பாஸ்டர் சொல்லிக்கல. அப்புறம் கும்மிடிப்பூண்டின்னு சொல்லி நானும் உணர்த்தினாரு, வந்தோம் பாருங்க. பாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்டர் கும்மிடிப்பூண்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், முதல் நான் மட்டும் தான் போவேன், பிள்ளைங்கெல்லாம் இங்க இருக்கட்டும், வாரத்துக்கு 1 நாள் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. பாஸ்டர் என்ன பண்ண ஓகேன்ட்டார். ஓகேன்னா நான் 1 வாரம் கழிச்சு திருப்பி போய் சொன்னேன், பாஸ்டர் ஒரு ஆள் மட்டும் இல்ல, முழு குடும்பத்தையும் அழைச்சின்னு போலான்னு அதை செய்யுங்கன்னாரு. ஏன்னா அவர் எப்போதும் என்ன பண்றாரு, சஜஷன் கொடுக்க மாட்டாரு. உன் விருப்பம், அதை செய்யுங்க, அப்புறம் குழந்தைங்க பாதியில அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு, போப்பா அப்படின்ட்டார்.
எனக்கு ஆச்சரியமா மேல பேசும்போது ஊழியத்தை பத்தியே பேச மாட்டார். நல்லா கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதின்னு பேசுவார். ஆனா கெட்டு போயிட்டீங்கன்னா ஊழியம் வாஞ்சி உள்ள மனுஷனா இருந்தார் எங்க பாஸ்டர். அப்புறம் பாருங்க வந்தேன், இதெல்லாம் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். 2004 வந்தோம். அதுக்கப்புறம் நல்லபடியா ஊழியங்கள் எல்லாம் நடந்து நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆண்டவர் அற்புதமா நடத்தினாரு. ஆனா 2018 இந்த சர்ச் இங்க இருக்கும்போது, இது வரைக்கும் வாடகை சபையில தான் இருக்கிறோம். அது அங்க இருக்கும்போது திடீர்னு அந்த சபையை வந்து பான் ஆயிடுச்சு, எரிஞ்சிடுது. உடனே நாங்க என்ன பண்ணோம், இப்ப உள்ள இருக்கிற இடத்துக்கு நாங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு 2 வருஷமா ஆண்டவர் நீ இங்க வரணும் இங்க வரணும்னு சொல்லிட்டு சொல்லினே இருந்தார். ஆனா நான் வந்து நம்ம சீக்கிரம் கீழ்ப்படி மாட்டோம் பாருங்க. சொல்றத ஆண்டவர் சொல்றது கேட்பேன். நம்ம வந்து கீழ்ப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இப்போ லேட்டஸ்டா டிசம்பர் மாசம் வந்ததுல இந்த போன டிசம்பர் 1ஆம் தேதி நடத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. என்னன்னா சரியான மழை, வீடு முழுவதும் இவ்வளவு தூரம் தண்ணி, சர்ச்சு மக்கள் வர முடியாது. 2 நாள் அது தண்ணி இறங்கல. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அப்பயே ஆன்லைன்ல மட்டும் கொஞ்சம் பேருக்கு அப்படியே சொன்னோம். அப்பயே நான் கொஞ்சம் அழ வந்துடுச்சு எனக்கு. என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் இருந்து சர்ச்சு இன்னைக்கு ஆன்லைன்ல நடத்த மாதிரி ஆயிப்போச்சு. கொரோனா பீரியட் நடந்தது அது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீர்மானம் எடுத்தேன் நான். ஆண்டவரே, நிச்சயமா எனக்கு ஒரு பைபாஸ்ல ஒரு இடத்த நீங்க தருவீங்க. நான் அவர் சொன்ன நீ தான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ற. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்தோம், பேசினே வந்தோம், ஜெபம் பண்ணோம், இந்த இடத்துல வந்த கேட்டோம், ஆண்டவர் வாய்க்கு பண்ணாரு. ஆனா ஒரு நயா பைசா கூட கிடையாது. ஆனா எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்க பாஸ்டர் அப்படின்னு. அதான் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் கர்த்தர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. எல்லாமே கிட்டத்தட்ட 25 டேஸ்ல எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. வேலைகள்லாம் நிறைய வேலைகள் பண்ண வச்சிருக்கிறாரு. அது கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிறகு பாத்தீங்கன்னா எங்க கும்மிடி பூண்டியிலே நான் சொல்றது என்ன விஷயம்னா, எங்க சர்ச் ரொம்ப சின்ன சர்ச். ஹலோ, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஆண்டவர் சொல்ல சொன்னார். ரொம்ப சின்ன சர்ச். ஏன் அப்படின்னா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான்னு சொல்லிக்கிறார். ஆகவே பெரியவர் அவரு, நம்ம சின்னவன். ஏன்னா மூத்தவர் இயேசு, நம்ம இளையவர்கள். ஆகவே தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம சின்ன வீட்டுல பாத்தீங்கன்னா சின்னவருக்கு எதாவது செய்யுங்க, சின்னவன் வந்துட்டானா பெரியவங்க மேலாம் அக்கறை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பரலோக வீட்டுல பெரியவரை விட்டுருவாங்க, சின்னவன் நம்மளதான் கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வார் நம்ம வாழ்க்கையில. அப்ப என்ன சொல்றேன்னா, ஏன் சின்ன சபை தான் பெரிய சபை ஆக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில கூட சின்ன காரியங்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. ஆனா இந்த சபையை குறிச்சு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்ந்த ஒரு கடகடன்னு வாசிச்சிடறேன். இந்த இந்த சபை பாத்தீங்கன்னா தேவ நாமத்துக்கு மகிமைக்காக, ஆத்துமா அறுவடைக்காக இந்த சபை ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த சபை மூலமா நிறைய காரியம் இந்த வருஷத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த பல ஆண்டுகளாக ஊழியர்களை பல இடங்கள்ல கொண்டு போய் செய்ய வச்சிருக்காரு. 2 கிளை சபையை வைக்க வச்சிருக்கிறாரு. நிறைய ஊழியக்காரர்கள் இந்த சபையில இருந்து புறப்பட்டு போயிருக்கிறாங்க வடநாடெல்லாம். இந்த சபையில இருந்து வெளிநாட்டு ஆட்கள், வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போயிருக்கிறாங்க இந்த சபையின் மூலமாக. நிறைய பேர் இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊழியம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கும் செய்யறாங்க, பாஸ்டரா இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க இந்த சபையில இருந்து. அதுக்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க. பிறகு இந்த சபையை பத்தி தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை இது. 2வது, இந்த சபை வந்து தேவ வார்த்தையின் வெளிச்சத்தை போதிக்கிற ஒரு சபை. பிறகு இந்த சபை வந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற சபை. அது மட்டும் இல்ல, இந்த சபையின் உபதேசத்துல அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாடுகளும் கிரிகள் மட்டும்தான். இந்த சபையுடைய அஸ்திபாரமே என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளும் அவருடைய கிரியைகளை மட்டும் தான் அஸ்திபாரம். அதன் அடிப்படையில தான் போதிக்கப்படுகிறது. இந்த சபை பாத்தீங்கன்னா தேவனை அன்பு கூறுகிற ஒரு சபை. தேவனை அன்பு கூறுகிற ஒரு சபை. அது மட்டும் இல்ல, மனிதனை மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிற சபை. 2 இருக்குது. தேவனையும் அன்பு கூறும், மனிதனுக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்கிற ஒரு சபையா இருக்குது. பிறகு இந்த சபை பாத்தீங்கன்னா பிரிந்து இருக்கிற ஜனங்களை இணைக்கிற சபை. ஹலோ, ஏன்னா யூதரும் கிரேக்கரும் பிரிஞ்சினாங்க, இயேசு ரத்தத்தினால ஒன்னாகிட்டார். ஆகவே நான் சொல்றேன், இந்த கும்டி முள்ள கூட எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்னாவாங்க, எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்னாவாங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யூதர் கிரேக்கர் சேர்க்க முடியாத யூதர் கிரேக்கர் சேர்த்துட்டாருன்னா
நம்மளெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் சேர்த்துருவார். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஊழியக்காரர்கள் மத்தியில. பிறகு அது மாத்திரமில்ல, இந்த சபை வந்து இயேசு கிறிஸ்துவை போல் ஜனங்கள் மேல் ஜனங்களுடைய இயேசு கிறிஸ்துவை போல ஜனங்கள் நலனை மேல அக்கறை காட்டும் சபை. ஜனங்கள் நலன் மேல் அக்கறை காட்டும் சபை. ஏதோ வந்துட்டா போனா அப்படி இல்ல, நிறைஞ்சிட்டா போனா இல்ல, அவங்க வாழ்க்கை மாறணும். குறிக்கோளே வேற ஒண்ணு இல்லை, அவங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வரணும் அவன். ஆனால் அவன் மூலமாய் தேவன் மகிமைப்படணும். அதான் இந்த சபையினுடைய முழு நோக்கம். ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்கள் மேல அக்கறை உள்ளவரா இருந்தாரோ அப்படியே நாம் எல்லாருமே அக்கறை உள்ளவரா இருக்க வேண்டும் என்று. பிறகு அது மட்டும் இல்லை, இந்த சபை வந்து ஜனங்களை தேவ சித்தத்தை செய்ய வைக்கிற ஒரு சபை. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்ய வைக்கிற ஒரு சபை. ஆகவே பாத்தீங்கன்னா அது மாத்திரம் இல்ல, இந்த சபை பாத்தீங்கன்னா காலேப் ஜோஷுவா எப்படி எளிதாய் சுதந்திரிக்கிறோன்னு சொல்ற சபை இந்த சபை. அதனாலதான் பாஸ்டர் காலேப் பாஸ்டர் இங்க திறப்பு விழாக்கு வந்தார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த திறப்பு விழான்னா காலேப் கிட்ட சொல்லு எளிதா சுதந்திரிப்பேன். ஆக இந்த சபையில காலேப் ஜோஷுவாவை எளிதாய் சுதந்திரிக்கிற சபையாக இந்த சபையை உருவாக்கக்கூடிய ஒரு சபையாக கடவுள் வைக்கிறான்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர், இதுக்கு மேல நான் நேரம் எடுக்கல. பாத்தீங்கன்னா கர்த்தர் உண்மையாக இந்த சபைக்கு வருவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலை ஆக்குறார் கர்த்தர், அற்புதங்களை செய்கிறார். இதெல்லாம் எதனாலன்னா, இது சுயசக்தி சுய பக்தினால இல்லை. பேதுரு சொன்னது போல சுயசக்தி சுய பக்தினால இல்ல, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய காருண்யமும் நாம் அவருடைய ஊழியத்துல கிரியை செய்கிறபடினால அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ட்ரிப் சொல்லிட்டாங்க, நீங்க சீக்கிரம் முடிச்சு பாஸ்டர் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னால நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க வீட்டுல, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா பாஸ்டர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் என்ன பண்றேன், இதோட முடிச்சிட்டு நான் பாஸ்டர் இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஆமென். இப்பொழுது கூட நம்ம தெய்வ செய்தி நேரத்துக்குள்ளா கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது கூட கரங்களை தட்டி பாஸ்டர் ஜான் எஃப் காலேப் அவர்களை கூட வரவேற்போம். வெல்கம் பாஸ்டர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த நாளிலே முதலாவதாக தங்களுடைய திருமண வாழ்க்கையில 26 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிற நம்முடைய அன்பு போதகர் அவர்களுக்கு அவருடைய துணைவியாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல கையை தட்டலாம் இல்லையா? நல்ல உற்சாகமா. Amen. That is really great. அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம். இந்த திருமண நாளிலே 26 ஆண்டுகளை அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகிற இந்த நாளிலே அதோடு கூட இணைந்து இந்த கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டையிலையும் நாம் பங்கு பெற தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், மனுஷனை கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மிக சுருக்கமான சில நிமிடங்கள் தேவன் என் இருதயத்தில் வைத்த சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இங்க வந்த பொழுது நான் ஒரு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனால் இங்க வந்து இந்த ஆலயம் நல்ல ஒரு மேல் வீட்டிலே இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆதி அப்போஸ்தல காலத்திலே தேவன் சில மேல் வீட்டின் அனுபவங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க எல்லாரும். எல்லாரும் பக்கத்துல கையை கொடுத்து சீரியஸா இருக்காதீங்க சொல்லுங்க பாருப்பா. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே கஷ்டம். இப்போ நம்முடைய பாஸ்டர் கையில டைம் கொடுத்திருக்கிறார். நம்ம தூரமா வந்திருக்கிறோம். இவர் எவ்வளவு நேரம் பேசுவார் தெரியல இல்லைங்களா? ஆனாலும் இந்த திருச்சபை AFT அப்போஸ்தலிக் ஃபெய்த் டேபர்னாக்கிள், இந்த திருச்சபை இந்த இடத்திலே கர்த்தர் ஸ்தாபித்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் அது வளர்ந்து வருகிறதை காணும்போது மிகுந்த மகிழ்ச்சி.
இதுவும் தற்காலிகம் தான். அவன் இல்லையா? பாஸ்டர் வந்து ஓ, வசனத்தின்படி வாழ்கிறவர். அப்போஸ்தலனாகிய வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. அவன் அறிக்கை சொன்னான், அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன், ஒரு நிலையான கூடாரம் இல்லை என்று சொல்லி. அதுபோல கூடாரம் விட்டு கூடாரம் போய் கொண்டிருக்கிற சீக்கிரத்துல சொந்தமான ஒரு இடத்தை கத்தர் கொடுப்பார். நல்ல ஊழியர்ல ஒரு ஆமென் சொல்லல. அவன் அல்லேலூயா. எல்லா சபையும் இனி சொந்தமான இடத்துல வரணும். அவன் ஆகவே இனி ஏனென்றால் ஒரு எழுப்புதல் வரப்போகிறோம். நான் இப்ப போகிற இடத்துல எல்லாம் சொல்றேன், இந்த கட்டடத்தெல்லாம் கட்டாத கத்தர் இடத்து கொடுத்தா கூட என்ன செய்யாதீங்க, கட்டடத்தை கட்டி லிமிட் பண்ணாதீங்க. காரணம், ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. சபைகள் எல்லாம் பெருகி வளர போகிறது. ஆமென். ஊழியர்கள் அவர்களால் முடியாது, நடத்த முடியாத அளவுக்கு ஜனங்கள் தேனீக்களை போல சபைகளை தேடி வருகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே ஊழியர்கள் டோன்ட் ட்ரை டு லிமிட். அவர் சொன்னாங்க, சின்ன சிறியவன் 1000 இல்லையா, பலத்த ஜாதி. அவன் பலத்த ஜாதி ஆகணும்னா நீங்க பெரிய இடத்தை பார்த்துணும் இப்பவே. ஏமே ஆக இது சொந்தம் இல்லை, இது இல்லையா, கர்த்தர் சீக்கிரத்துல ஒரு விசாலமான ஒரு இடத்தை இவர் அருமை பாஸ்டருக்கு தருவார். இங்க இருக்கிற அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. சே we should prepare. நான் அநேக இடங்களில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கதை பார்த்திருக்கிறேன். எழுப்புதலை அனுப்பு, எழுப்புதலை அனுப்பு, எழுப்புதல் அனுப்பு ஜெபிக்கிறாங்க. எழுப்புதல் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் அப்போ ஆதி ஆமீன் ஆதி நாட்கள் 16, 17, 18, 19 6 நூற்றாண்டுகளில் எல்லாம் நடந்த எழுப்புதலை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எழுப்புதல் என்று வந்த பிறகு ஜனங்கள் 1-2 ரட்சிக்கப்பட மாட்டாங்க, 100-200 ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆயிரங்களிலே கூட்டமாய் சபைகளில் வந்து விழுவார். அதுதான் எழுப்புதல். நாடிக்கிட்டு கேட்பேன், எழுப்புதலுக்கா ஜெபிக்கிற ஊழியர்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களா? எழுப்புதலுக்கா ஜெபிக்கிற ஊழியர்கள் எல்லாம் நல்ல கையை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லுவேன். சரி, இவங்ககிட்ட கேள்வி. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தம்முடைய எழுப்புதல் ஆவியை ஊற்றுகிறார். அப்படியே ஜனங்கள் தேனீக்களை போல வந்து விழுறாங்க. உங்க சபையில 200 பேருக்கு மேல உட்கார வைக்க முடியலன்னா மீதி வர ஜனங்களை எங்க அனுப்புவீங்க? யோசித்து பாருங்க. இப்ப எழுப்புதலுக்கா ஜெபிக்கிறேன்னா அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏமே நான் நேற்று தினத்தை ஒரு ஊழியக்க ஒரு சாட்சி சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக அவர் ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். செய்தியின் தலைப்பு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற கர்த்தர் என்று செய்தி கொடுத்து கொண்டிருந்தாராம். அந்த கூட்டத்திலே அவருடைய சபையின் விசுவாசி ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு சிநேகிதி இருக்கிறாள். அவளுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் மேல ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ கடைசியா பார்த்தா அவங்களுக்கு டாக்டர் டெஸ்ட்ல போனா அவங்க கணவருக்கு 70% மேலே அந்த கர்ப்பம் ஒரு குழந்தையை பிறப்பிக்க கூடியதான ஒரு எந்த விதமான சாத்தியக்கூறும் 70% மேல அவங்க வீட்டுக்காருக்கு இல்ல. இந்த பெண்ணுக்கு பார்த்தால் வயிற்றுல ஒரு கட்டி இருக்கிறது, வயிற்றுல ஆக டாக்டர் சொல்லிட்டாங்க, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன பிறக்காது, குழந்தை பிறக்காது, அதுக்குரிய சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்றைக்கு அந்த அம்மா ஒரு செய்தி கேட்கிறாங்க, இல்லாதவைகளை இருக்கிறவளை. ஒரு கேட்கும் போது ஒரு விசுவாசம். இந்த ஏஎஃப்டிஏ ஃபெய்த்ல வளர சபைதான். ஆமே. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே உடனே அவங்க சிநேகிதி ஞாபகத்து வந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க வயிற்றுல கட்டி, புருஷனுக்கு 70% என்ன இல்ல, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய எந்த தன்மையும் இல்லை. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபெய்த். உடனே வாரம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துல போகணும். இந்த பிள்ளை போய்க்கிறாள். அவங்க வீட்டுக்கார் போன் பண்ணி, என்னம்மா மணி ஆயிடுச்சு இன்னும் வரல? இல்ல நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன மணி 9 மணி ஆகுது, இன்னத்து என்ன ஃப்ரெண்டு? இல்ல நான் போயிட்டு வர்றேன், கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு போற வழியில பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் ஒண்ணு மெடிக்கல் ஷாப்ல என்ன செய்தாள், வாங்கி கொண்டு நேரா ஸ்நேகிதி வீட்டுக்கு போறான். அவங்க ஸ்நேகிதி சொல்ற, என்னடி இன்னும் 9-9:30 மணி ஆகுது, இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கு, என்ன விஷயம்? இல்ல இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டேன், கர்த்தர் இல்லாதவைகளை
இருக்கிறவளாய் அழைக்கிற கர்த்தர் என்று சொல்லி, ஆக எனக்குள்ள பெரிய விசுவாசம், உனக்கு ஒரு அற்புதம் நடந்து இருக்குது, ஆக நீ போய் டெஸ்ட் பண்ணு. அந்த பிசைக்கு சொன்னாலாம், என்னம்மா என்ன நைட்டு 9:30 மணிக்கு வந்து பைத்தியக்காரிய போல பேசிருக்கிறேன், டாக்டருக்கு இனி ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ நடன நைட்டு 9:30 மணிக்கு பிரெக்னன்சி கிட்ட கொண்டு என்ன செய்ய டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி, நீ போய் பாருமா, அது பிறகு பேசலாம் சொன்னா. சரி, இந்த பெண்ணுடைய கம்பல்ஷன் நிமித்தமாய் அவள் பிரெக்னன்சி டெஸ்ட் அவள் போய் அதை தன்னுடைய அவள் டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்து தன் சிநேகிதரை காமிச்சா, அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் சொல்லுது அவள் பாசிட்டிவா இருக்கிறாள் என்று. நல்ல கைய தட்டுங்களே, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் யார்? நாம் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆனா அதே நேரத்தில் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் எதுல இருக்குது என்றால், அந்த ஜெபங்களை ரிசீவ் பண்ணுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவேதான் இன்றைக்கு நான் போகிற இடத்துல ஊழியக்காரத்தில் சொல்லுவேன், இடத்தை வாங்கி போடுங்க, எழுப்புதல் வரும்பொழுது அந்த இடம் கூட பத்தாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதே போல இந்த சபையும் அப்படிப்பட்ட நிலையிலே வளரும். ஏனென்றால் இந்த சபையினுடைய AFT சபையினுடைய ஸ்தாபகர் அருமையான ஐயா செல்லதுரை ஐயா, பாஸ்டர் செல்லதுரை அவர்கள் சீனியர், செல்லதுரை சீனியர். அவரும் என்னுடைய தகப்பனாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெந்தேகோஸ்து உலகத்துல அந்த நாட்களிலே இருந்த ஜாம்பவான்களிலே இவர்கள் எல்லாம் மெயின் லைன்ல இருந்தாங்க. அப்போ பாஸ்டர் செல்லதுரை எங்க அப்பா வந்து ஆரம்ப நாட்கள், நான் சொல்கிறது 1953க்கு 60ஸ்ல இல்லையா, 50s எண்ட் ஆஃப் 50s அண்ட் பிகினிங் ஆஃப் 60s. அப்பொழுது பாஸ்டர் செல்லதுரை அவர்கள் போஸ்ட் மாஸ்டராக அவர் என்ன செய்தார், மவுண்ட் ரோட்ல வேலை செய்து கொண்டிருந்தார். எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், நகையும் சதையுமா இருப்பாங்க. அப்போ பாஸ்டர் சுந்தரம் ஐயாவோடு கூட ரொம்ப நெருக்கமா பாஸ்டர் ஹென்றி ஜோசப் இருப்பாங்க. எங்க அப்பாவோட நெருக்கமாய் பாஸ்டர் செல்லதுரை இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை என்றா பாஸ்டர் செல்லதுரைய சைக்கிளை கொண்டு போவார். எங்க அங்க மவுண்ட் ரோட்ல கொண்டு போய் போஸ்ட் அங்க விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு சாயந்தரம் கொண்டு வருவாங்க. ஏன்னா செல்லதுரையாவுக்கு ஒரு புல்லட் இருந்தது. இந்த சரித்திரத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு புல்லட் வந்து வச்சிருந்தாரு. முதல் சென்னை பட்டணத்துல பெரியார் திடல்ல முதல் மீட்டிங் நடத்தினது என்னுடைய தகப்பனாரு பாஸ்டர் செல்லதுரை பாஸ்டர் தான். சந்தோஷமே இல்லையா? அவர்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அவங்க என்ன செய்வார்கள் என்றால், மீட்டிங் நடக்கும்போது செல்லதுரை பாஸ்டர் இந்த புல்லட்டை கொண்டு போயிட்டு அடமானம் வச்சிருவார். அடமானம் வச்சுட்டு கூட்டம் நடத்துவாங்க. 2 பேர் நல்ல கூட்டம், சரியான கூட்டம் நடக்கும். பப்ளிக் மீட்டிங். கூட்டம் காணிக்கை கிடைச்சா புல்லட்டு ரிட்டர்ன் வரும். காணிக்கை கிடைக்கலன்னா எங்க அப்பாவோட டியூட்டி சைக்கிள் இவர் என்ன செய்யணும், கொண்டு போய் அங்க இறக்கிட்டு சாயந்தரம் போயிட்டு என்ன செய்ய அவரை கொண்டு வரணும். இப்படித்தான் ஆதி இன்னைக்கு AFT திருச்சபை இன்றைக்கு வானளவுல நிலையில இன்றைக்கு வளர்ந்து பெருகி இருக்குது என்றால் அதனுடைய ஆரம்பம் என்று ஒன்று உண்டு. ஆமென். அதனால ரொம்ப சந்தோஷமாவே இல்லையே. ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வரும். ஒரு நாள் நான் செய்திக்கே போல, இவரு டைமும் சொல்லல, நான் 10 மணிக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல கடினமான நாட்களிலே ஒரு ஊழியக்கார குடும்பம் ஜெபித்து கொண்ட போது காவல்துறை வந்து அந்த ராணுவ வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அந்த ஊழியக்காரனை அடித்து கொண்டு போறாங்க. கொண்டு போய் அந்த ராணுவ லாரியில ஏத்துறாங்க. ஏத்தும் போது அந்த ஊழியக்காரனுக்கு 1.5 வயது பிள்ளை. இது ருமானியா தேசத்துல நடந்தது. அந்த பிள்ளை என்ன செய்யுது, அப்படியே முழங்காலில தழுவி அங்க அப்பாவை கொண்டு போறத பாக்குது. குழந்தைக்கு தெரியல, அழுது கொண்டே இந்த பிள்ளை அங்க அப்பா பின்னாடியே முட்டி போட்டு போகுது. அப்போது ஒரு ராணுவ வீரன் சொன்னா, எப்பா அந்த குழந்தை தூக்கி உள்ள போடு, லாரியில போடு. காரணம் அதை வச்சுதான் இந்த ஆளை என்ன செய்யலாம், நம்ம இயேசு மறுதலிக்க முடியும் சொல்லி அந்த 1.5 வயது குழந்தை தூக்கி லாரியில போட்டாங்க. குழந்தை போய் விழுந்தது. கொண்டு போனார்கள். அந்த மனிதனை அடித்து நொறுக்கி விட்டார்கள். அந்த நடந்த சம்பவம் மனித இயேசுவை மறுதலிக்க மறுத்து விட்டார். அப்பொழுது அந்த ராணுவ அதிகாரிகள் ஒரு பெரிய பூத்தொட்டி கொண்டு வந்தார்கள். பூத்தொட்டி கொண்டு வந்து வைத்து விட்டு அந்த பூத்தொட்டியில இந்த குழந்தையுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அந்த குழந்தையை படுக்க வைத்து விட்டார்கள். குழந்தை அழுகிறது.
கையும் காலும் கட்டப்பட்ட நிலையிலே குழந்தை வீறிட்டு அழுகிறது. தன் தகப்பன் ஒண்டிதான் அங்க இருக்கிறது. குழந்தை தகப்பன முகத்தை பார்த்து கொண்டு அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. தகப்பனுடைய கண்களில கண்ணீர். ராணவிருச்சுனா, இன்னைக்கு இயேசு மறுதலிக்காவிட்டால் உன் கண்களுக்கு எதிரவே உன் குழந்தை நாங்கள் உயிரோடு புதைப்போம் என்று சொல்லி கொண்டு போதே ஒரு மனிதன் பக்கெட்ல கொண்டு வந்து ஒரு மணலை தூக்கி அந்த குழந்தைய கால் அருகே போட்டார். இடுப்பு வரைக்கும் கால் வரைக்கும் அந்த மண் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறான், இயேசு மறுதலித்து விட்டால் இந்த குழந்தை நாங்கள் விட்டு விடுவோம். இவன் சொன்னா, இயேசு எப்படி மறுதலிக்க முடியும்? ஆனா குழந்தையோ தகப்பனை பார்த்து கொண்டு அழுகிறது. ரோமானியா தேசத்து குழந்தைங்க இதெல்லாம் அப்படியே செக்க செவேல்னு இருக்கும். தகப்பனை பார்த்து கண்ணீர் விடுகிறது. இவன் சொல்ல முடியாது. சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது 2வது பக்கெட் நிறைய மணலை கொண்டு வந்து அந்த குழந்தையை போட்டார்கள். கழுத்து வரையிலும் மணல் வந்து விட்டது. இந்த குழந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன நடக்குது தெரியவில்லை. மணலினால் மூடப்பட்ட குழந்தை, கைகளுக்கு கால்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறது. வீறிட்டு தகப்பனை பார்த்து அழுகிறது. அடி, ஏதாவது செய்யுங்க, என்ன நடக்குது தெரியலையே என்று சொல்லுகிறதை போல் இருக்கிறது. அந்த தகப்பனுடைய இறுதி உடைந்து விட்டது. மீண்டுமாய் சொல்லுகிறான், இயேசுவை மறுதலித்து விடு, மறுதலித்து விடு. இந்த மனிதனோ முடியாது என்று சொன்ன நேரத்துல 3வது பெரிய பக்கெட்ல தண்ணி கொண்டு மணலை கொண்டு வந்து அந்த குழந்தை மேல் முழுவதுமாய் அவர் போட்டு மூடிவிட்டார்கள். அந்த ஊழியக்காரர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், அந்த என்னுடைய குழந்தை கடைசி நேரத்துல மூச்சு விடாமல் திணறுகிறதை நான் பார்த்தேன். எப்படி என்றால், என் பிள்ளை திணற 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 அந்த மூடியிருந்த மணல் அப்படியே குதித்து 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 அமைதலாகிவிட்டது. இந்த ஊழியக்காரருடைய இருதயம் உடைந்து விட்டது. ஆனால் இந்த ராணவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த தொட்டியிலே ஒரு ரோஜா செடியை நட்டு விட்டு இந்த ஊழியக்காரன் இருந்த அந்த சிறையினுடைய வாசலை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். நாட்கள் கடந்து சென்றது, மாதங்கள் கடந்து சென்றது. அந்த ரோஜா செடி மலர ஆரம்பித்தது. அழகான பூட்கள் அந்த செடிகளிலே வளர ஆரம்பித்தது. ஏராளமான பூட்கள். வருகிறவர் போகிறவர் எல்லாம் பார்க்கிறார்கள், என்னடா எந்த சிறையிலும் இல்லாத அளவுக்கு இந்த சிறையில மாத்திரம் அப்படி என்ன விசேஷம்? இப்படி பூத்து குலுங்குகிற ரோஜா செடி இந்த சிறையில் இருக்கிறதே என்று சொல்லி போகிறவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த சிறையில் இருக்கிற தகப்பனுக்கு ஒன்றிதான் தெரியும், இன்றைக்கு இந்த ரோஜா செடி பூத்து குலுங்குகிறது உண்மைதான். ஆனா அதற்கு கீழே என் குழந்தையினுடைய தியாகம், என் குழந்தையினுடைய உயிர், என் குழந்தையினுடைய அர்ப்பணம் அங்கு இருக்கிறது என்று சொல்லி. அதே போலதான் இந்த ஏபிஎஃப்டி திருச்சபை இன்னைக்கு வளர்ந்து பெருகி இருந்தாலும் பரிசுத்தவான் ஆதி நாட்கள் பரிசுத்தவான்களுடைய தியாகங்களும் அவருடைய கண்ணீரும் அதுக்கு வித்தாய் இருந்தது. ஆமென் சொல்லலாமே. இந்த ஊழியமும் அப்படிதான். ஆனால் கண்ணீரோடு கூட ஆரம்பிக்கிற எந்த ஊழியத்திலும் ஒரு பெரிய செழிப்பை தேவன் கட்டளை இடுவார். ஆமென். நான் இங்க வந்த போது நான் ஒரு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு இங்க வந்த போது இந்த மேல் வீட்டை பார்த்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா? மேல் வீட்டுல நான் இயேசுநாதர் வந்தா நாங்கெல்லாம் லேட்டா தான் வருவோம், நீங்க முன்னாடியே போயிடலாம். அல்லேலூயா. மேல் வீடு இல்லையா? ஒருவேளை நம்ம வேதத்தில் அநேக இடங்களிலே மேல் வீட்டின் அனுபவங்களை குறித்து சொல்லி இந்த டைம் இருந்தால் அந்த செய்திக்கு நேராக கடந்து சொல்லுகிறேன். ஆனா இந்த மேல் வீட்டில இந்த சபையை தேவன் ஸ்தாபித்து இங்கே ஒரு நல்ல ஒரு டெடிகேட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு போகிறது முன்பதாக இன்றைக்கு ஒரே ஒரு வேத பகுதி உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு எருசலேமிலே தேவ ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாறி காலமா இருந்தது. இயேசு தேவ ஆலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன செய்தாரா? உலாவிக் கொண்டு இருந்தாரா. இந்த இடத்துல இயேசுவின் நாட்களிலே எருசலேம் தேவ ஆலயத்திலே பிரதிஷ்டையின் பண்டிகை வந்தது. தேவ ஆலய பிரதிஷ்டையை இங்க அவர்கள் எப்படி கொண்டாடினார்லாம்? ஒரு கொண்டாட்டமாக, ஒரு பண்டிகையாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒருவேளை இது மேல் வீட்டு அறையில ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும்
பரலோகத்துக்குள்ளே இது ஒரு கொண்டாட்டமா இருக்கிறது. ஹalleluya. It's a day of celebration. எதற்காக இந்த நாளை, தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளை ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் நாம் கொண்டாட காரணம் என்ன? ஒரு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு ஆலயத்தை கொண்டு வருகிறவர் அல்ல. இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை கொண்டு வந்து தேவன் ஸ்தாபிப்பார் என்றால், இந்த இடத்துல ஆலயம் வருவதற்கு முன்பதாகவே இந்த திருச்சபை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அவருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் இந்த இடத்துல நிறைவேறும்படியாக இந்த ஆலயத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த 23 வசனம் சொல்லுகிறது, இயேசு, எல்லாம் சொல்லுவோமா? இயேசு அந்த பிரதிஷ்டை நாளிலே தம்மை யாராய் வெளிப்படுத்தினாராம்? சாலமோன் மண்டபத்திலே உலாவுகிற தேவனாக. ஹalleluya. இந்த இடம் அவர் உலாவுகிற இடமாய் இந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல வாசிக்கும் போது 7 குத்து விளக்கு நிலைங்கி தரித்தவரும், மார்பில் பொற்கச்சை கட்டினவரும், அக்கனை ஜாலிக்கொத்த கண்களை உடையவரும், வெண் பாதத்தை உடைய ஒருவர், அவர் கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனாய் அவர் தம்மை வெளிப்பட்டார். ஆமென். இன்றைக்கு இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே இந்த சபைக்கு கர்த்தர் யாராய் தம்மை வெளிப்படுத்த போகிறாரா? உலாவுகிற தேவனா. எந்த நேரத்தில் வந்தாலும், அதிகாலை நேரத்தில் வந்தாலும் சரி, பகல் நேரத்தில் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் வந்தாலும் சரி, நடு நிசியில வந்தாலும் சரி, பாஸ்டர் பிரிட்டோ அவர்கள் இங்கு இருக்கிறாரோ இல்லையோ, இங்க எந்த நேரத்தில் வந்தாலும் நிலைங்கி தரித்த ஒருவர் இந்த இடத்தை உலாவுகிறதை உங்கள் கண்கள் காணும். ஹalleluya. அவர் உலாவுகிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்துவார். ஆமென். அதை குறித்து யோசித்த போது நிறைய காரியங்கள் என் மனதிலே வந்தது. பட் அதுக்கு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆனா உலாவுகிற கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார். வாசிப்பமாக ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்பமாக. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தை உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, ஒரு ஆமென் சொல்லலாமே. என்றால் தேவன் உலாவுகிற இடம். இந்த சபையை இந்த இடத்துல ஏன் ஸ்தாபித்தார்? இந்த சபை ரிப்பனை கட் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். சங்கீதம் 132 இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்து என்ன பண்ணார்? அது தமக்கு வாசஸ்தலமா இருக்கும்படி விரும்பினா. ஒரு திருச்சபை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்படும் பொழுது அது மனிதனுடைய விருப்பம் அல்ல, அது ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம் அல்ல, அது கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. அது சிறு சபை இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம், அது வளர்ந்த சபையா இருக்கலாம், வளருகிற சபையா இருக்கலாம், அது கிராமத்தில் இருக்கிற சபையா இருக்கலாம், அது பட்டணத்தில் இருக்கிற சபையா இருக்கலாம். சபையை எந்த இடத்துல ஸ்தாபித்தாலும் அது மனிதனுடைய விருப்பத்தின்படி ஸ்தாபிக்கிற ஒன்று அல்ல, அது என் தேவனுடைய விருப்பத்தின்படி ஸ்தாபிக்கிற ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்ள காரணம் என்ன? எங்களுடைய ஆலயம் சிறியதோ பெரிதோ, ஆனால் அதை கண்டு நாங்கள் சந்தோஷப்பட காரணம் என்னவென்றால் அதை ஸ்தாபித்தவர் கர்த்தர். அது எங்களுடைய பிரயாசத்தினாலோ எங்களுடைய வாஞ்சையினாலோ அல்ல, அது கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே நாம் இந்த ஆலயத்தை இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இது நம்முடைய விருப்பம் அல்ல, இது அவருடைய விருப்பமா இருக்கிறது. ஏன் அவர் இந்த இடத்துல ஒரு சியோனாய் அல்லது இந்த ஏஎஃப்டி திருச்சபையை தேவன் ஸ்தாபிக்க காரணம் என்னென்றால், அவர் இங்க உலாவ விரும்புகிறார். உலாவுகிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே அவர் உலாவினார். ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் சுருக்கமாய் சொல்லி போக நான் விரும்புகிறேன். முதலாவதாக, அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் சொல்லுகிறார், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் யார் உலாவ வருகிறாரா? கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் வருகிற இடம் அவருடைய பிரசன்னம் நிறைந்த இடமா இருக்கும். ஆமென். எங்கெல்லாம் கர்த்தர் வருகிறாரோ அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். யோசித்து பாருங்கள்.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லும் போது என் தேவன் அவர்கள் நடுவிலே எழுந்தருளுகிறார். அந்த ஆலயம் முழுவது மகிமையா நிறைந்திருக்கிறது, அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தை இது, நான் உலாவுகிற இடமா இருக்கிறபடியா என்னுடைய பிரசன்னம் இந்த இடத்துல எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய பிரசன்னம் இந்த இடத்துல எப்பொழுதும் காணப்படும். மோசே சொல்லுகிறான் இல்லையா, அவனுக்கு ஒரு வாஞ்சு இருந்த, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாவிட்டால், உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக போகாவிட்டால் எங்களை நீங்கள் கொண்டு போகவே வேண்டாம். நீ உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகணும். ஏனென்றால் அது கீழே அவன் சொல்லுகிறான், நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று உலகம் அறியணும்னா உம்முடைய சமூகம் போகணும். ஆமென். இந்த சபை விசேஷமான சபை, இந்த ஊழியக்காரன் விசேஷமான ஊழியக்காரர், இந்த விசுவாசிகள் விசேஷமானவர்கள் என்று உலகம் அறிய வேண்டும் என்றால் அது எதனால அறிய முடியும் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தினால் மாத்திரம்தான். ஆமென். அப்படின்றால் நாம் இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும்? தேவ பிரசன்னத்தை சுமக்கிற சபையா. அடிக்கடி நான் சார்ல்ஸ் ஃபின்னியுடைய சரித்திரத்தை பேசுகிறது உண்டு. சார்ல்ஸ் ஃபின்னியுடைய பிரசங்கத்திலே கவனிக்க வேண்டும். சார்ல்ஸ் ஃபின்னியுடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டிலும் சார்ல்ஸ் ஃபின்னிலிருந்து வெளிப்பட்ட பிரசன்னத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகமாக இருந்தாங்க. ஆமென். அவன் செய்தி கொடுத்ததை விட அவனுடைய பிரசன்னத்தினால் கவரப்பட்டவர்கள். ஒரு நாள் ஒரு கம்பெனியில சார்ல்ஸ் ஃபின்னியை பேசும்படி அழைத்திருந்தார்கள். அந்த மனிதன் சார்ல்ஸ் ஃபின்னி அந்த கம்பெனியை சொல்லப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே அந்த கம்பெனிக்குள்ளே சார்ல்ஸ் ஃபின்னி போயிட்டார். சீக்கிரம் வந்துட்டார் என்று சொல்லி அந்த கம்பெனியுடைய ஓனர் சார்ல்ஸ் ஃபின்னியை அந்த கம்பெனியை சுற்றி பார்க்கும்படி அழைத்து போனார். சார்ல்ஸ் ஃபின்னி கொஞ்சம் வழுக்க தலை, தாடி வைத்துக் கொண்டு, பின்ன தலையில கொஞ்சம் லாங் முடிய வைத்துக் கொண்டு அப்படியே இருக்கிற மனிதன். அந்த ஒல்லியான மனிதன் அவர் அவிதமா இந்த கம்பெனியோட ஓனர் அழைத்து கொண்டு போகும்போது 2 பெண் பிள்ளைகள், 2 வாலிபான பெண் பிள்ளைகள் இவருடைய வழுக்க தலையை பார்த்து, இவருடைய நீண்ட தாடியை பார்த்து பரியாசமாய் அவரை கிண்டல் பண்ணி பேசி கொண்டிருந்தாங்க. அவரை பரியாசம் பண்ண நேரத்துல சார்ல்ஸ் ஃபின்னிக்கு தெரிந்தது, இந்த பிள்ளைகள் தன்னை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல. திரும்பி ஒரு சில வினாடிகள் அந்த பிள்ளை பின்னாடி இருக்கிறாங்க. தயவு செய்து கவனிக்க வேண்டும். தேவனுடைய செய்தி கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அங்கங்க நடக்க விடாதீர்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிறது எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இது இந்த சபைக்கு மாத்திரமல்ல, உனக்கு அது ஒரு தீர்க்க தரிசனம், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏனென்றால் இந்த ஆலயத்தை மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணுகிற நேரம் அல்ல, நம்மையே பிரதிஷ்டை பண்ண போகிற நேரம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த 2 பெண் பிள்ளைகள் திரும்பி ஒரு சில வினாடிகள் பார்த்ததுதான் திடீரென்று அந்த பிள்ளைகள் கதறி அழ ஆரம்பித்தார்கள். ஐயோ ஆண்டவரே, நான் பாவி என்று கதறினாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகள் போட்ட சத்தத்தை கேட்டு கம்பெனியில வேலை சேர்ந்தவங்க எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். சில நிமிஷத்திலே அந்த இடம் முழுவதும் ஒரு உணர்வு உண்டாகிவிட்டது. அந்த வந்த அத்தனை பேருக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வந்து விட்டது. அந்த 2 பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லாரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பிரசங்கமும் இல்லை, ஒரு செய்தியும் கொடுக்கப்படவில்லை, ஒரு ஜெபம் பண்ண விடவில்லை. ஒரு பார்வையிலே ஒரு பெரிய மனம் திரும்புதல் அங்க வந்தது. எதனால தெரியுமா? Charles Finney was the man who was carrying the presence of God. He was a man who carrying the presence. He was a carrier of the presence of God. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனிதனாய் அவன் வாழ்ந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருச்சபை ஊழியக்காரருக்கும், இந்த திருச்சபை மக்களுக்கும், இங்க வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் தேவன் கொடுக்கிற முதலாவது ஒரு வார்த்தை, நான் உலாவுகிற இடத்திலே என் பிரசன்னம் வெளிப்படும். அவர் இடத்திலே அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். யாப்போக் நதி அருகே
அன்றைக்கு யாக்கோபு எல்லாரும் அக்கறைப்படுத்தி விட்டான். அவன் தனித்து நிற்கிறான். ராத்திரி முழுவதுமா தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். யார் இருந்தாங்க? தேவ தூதனானவர் அங்கு இறங்கி வந்தார்கள். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், எங்கெல்லாம் பணியற்பாட்டிலே தேவ தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் இயேசுவுக்கு இருக்கும் என்று. அப்படி என்றால் அந்த தேவ தூதனானவரோடு கூட அந்த யாக்கோபு போராடுகிறான். தேவ பிரசன்னத்தோல் நிறைந்த இடத்துல அவன் போராடி கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், பொழுது விடுகிறது, என்னை விடு, நான் போகணும். எல்லாம் பொழுது விடுஞ்சா எனக்கு என்ன, பொழுது போன எனக்கு என்ன, எனக்கு வேண்டுதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நடந்தது என்ன? தேவ பிரசன்னத்திற்குள்ளே யாக்கோபு எப்பொழுது வந்தானோ அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது அவன் யாக்கோபாய் வரவில்லை, இஸ்ரவேலனாய் வெளியே வந்தான். ஐயா, தேவ பிரசன்னம் என்ன செய்தது? The presence of God brought a very big transformation in his life. தேவ பிரசன்னம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்தது. ஆமென். இந்த சபையில் அது நடக்கும். இருக்கிற எல்லா ஊழியருடைய சபையில் அது நடக்கும். கர்த்தர் உலாவுகிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கும். அவருடைய பிரசன்னம் வந்தால் அந்த பிரசன்னம் மறுரூபம் அடைய செய்யும். அல்லேலூயா. அந்த பிரசன்னம் நம்மை விசேஷமானவர்களை மாத்திரமா வாசிக்கும் போது அதே வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்ப்போம். 3:8 வசனம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தமா சொல்லுங்க, தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 3:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலாவுகிற தேவனாய் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அங்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த சபையை குறித்து, இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று ஒரு லிஸ்ட போட்டுக்கொண்டே வந்தார். அதுல ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே கர்த்தருடைய வார்த்தை பேசப்படு சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிற சபை. அப்ப கர்த்தர் உலாவுகிற இடத்துல 2வது என்ன நடக்கும்? அங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த இடத்துல தேவன் எதற்காக ஒரு சபையை ஸ்தாபித்தார்? ஏன் இங்க சபைகளா இல்லை? கும்மிடிப்பூண்டியில சபைக்கு குறைச்சலா இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இந்த இடத்துல மீண்டும் தேவன் தாசனை கொண்டு வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இருந்து அவருடைய வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வருவது இல்லை. இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளா இருக்கும். இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளா இருக்கும். இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளா இருக்கும். இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களை கர்த்தர் பட்சமாய் சேர்க்கிற வார்த்தைகளா இருக்கும். இந்த பலிபீடம் இந்த நாளில் இருந்து மனிதனுடைய சத்தத்தை கேட்கிற பலிபீடமா இது இருப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், இன்றிலிருந்து இந்த பலிபீடத்தில் புறப்படுகிற வார்த்தைகள் அது கர்த்தருடைய வார்த்தைகளா இருக்க. கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி, come on, give a very big hand to the Lord. Hallelujah. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்யும். கர்த்தருடைய சத்த பெண்மான்களை ஈன செய்யும். கர்த்தருடைய சத்தம் மரித்து போன லாசர்களை உயிர்ப்பிக்க செய்யும். கர்த்தருடைய சத்தம் சோர்ந்து படுத்திருக்கிற எலியாக்களை தட்டி எழுப்பும். கர்த்தருடைய சத்தம் கல்லறை நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற லாசர்களை கூட ஜீவனோடு வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் ஏன் உலாவுகிறாரா? அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி ஜனங்களுக்குள்ளே மறுரூபத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்பி அவருடைய வார்த்தை கொண்டு அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 3வதாக தேவன் எதற்காக தம்முடைய சபையை இந்த இடத்துல ஸ்தாபித்தார்? அதே வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போமாக. ம் 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 போதும், நினைக்க வேண்டும். The third thing,
தேவன் உலாவுகிற இடத்திலே நடக்கிற மூன்றாவது காரியம் என்ன? God is having an encounter with the people who just went out of his relationship. நம்மோடு கூட ஐக்கியமாய் இருந்த ஒரு கூட்ட ஜனங்கள், தன்னோடு கூட உறவு கொண்டு இருந்தவர்கள், தன்னுடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் இப்போது தேவ பிரசனத்துக்குள் இருந்தவன் தான். ஆனா இப்போது அவன் தேவ பிரசனத்தில் இல்லை, தேவனுடைய தோற்றத்துக்குள் இருந்தவன் தான். ஆனால் இப்பொழுதோ தேவனை விட்டு விலகினவனா இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? தேவன் உலாவுக காரணம் தெரியுமா? இந்த திருச்சபை இட்ஸ் கோயிங் டு ஹேவ் a encounter with the people. ஜனங்களை தேவன் சந்திக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் இதை மாற்றுவார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கிற ஒரு இடம். வேதத்தில் ஆண்டவர் சந்தித்த அநேகரை பார்க்க முடியும். யாக்கோபை குறித்து முன்பு சொன்னேன். கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார், அவன் வாழ்க்கை மாறினது. ஒரே பர்வதத்திலே தேவன் மோசேயை சந்தித்தார். மோசே தேவனோடு கூட he had an encounter with the Lord. ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு இருந்தது. அதுவரையிலும் திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் 80 வருடங்கள் வீணடித்த அவனை கர்த்தர் சந்திக்க நேர்ந்தது. ஆண்டவருடைய சந்திப்பு, the encounter or the visitation what Moses had with his Lord. தேவனோடு கூட இந்த மோசேக்கு இருந்ததான அந்த சந்திப்பு அவன் சரித்திரத்தையே மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில இது நடக்கும். நான் சொன்ன இந்த சபையில நடக்கும். ஒரு ஆமென் இல்லையே? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய சபையில இது நடக்கும். எந்தெந்த திருச்சபைகள் எல்லாம் கர்த்தர் உலாவுகிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை அவர் சந்திப்பார். ஆமென். புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், காருண்யம் அவர்களை சந்தித்தது, கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இந்த இடம் இன்று முதல் கர்த்தர் வருகிற ஜனங்களை சந்திக்கிற இடமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வருகிறவர்களை அவர் சந்திப்பார், வேதனையோடு வருகிறவர்களை அவர் விசாரிப்பார். வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அங்கே யாராம் மொர்தெகாய் முற்றத்துல என்ன செய்வானா? உலாவிக் கொண்டே இருப்பான. ஏன் உலாவுறாரு? எஸ்தருடைய காரியத்தை விசாரித்து அறியும்படி. நான் சொல்றேன், இங்க உலாவிக் கொண்டு ஒவ்வொரு நாள் உலாவு காரணம் என்ன தெரியுமா? உன்னை சந்தித்து உன்னை விசாரிக்கும்படிக்கு. உன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இவ்வளவு நாட்கள் சபைக்கு ஜனங்கள் வந்ததுக்கும் இனி இந்த சபைக்கு ஜனங்கள் வருவதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போகுது. எங்க பாஸ்டர் என்ன கேட்கல, எங்க பாஸ்டர் எங்களை விசாரிக்கல, சபை மூப்பர்கள் 30 எங்களை விசாரிக்கல. இல்லை இல்லை இல்லை. யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை சந்தித்து உங்களை விசாரிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். மாத்திரமில்லாதபடிக்கு இன்னொரு காரியத்தை நான் மிக அற்புதமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்பமாக அதே வசனத்தை மீண்டுமாக 8ஆம் வசனம் கடைசி பகுதி. அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மணி என்ன செய்யறாங்க? விலகி ஒளிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே? இங்க பாருங்க, இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலாவ காரணம் முதலாவது சொன்னேன், தேவ பிரசனம் வெளிப்படுகிற இடம். இரண்டாவது, தேவன் உலாவ காரணம் அவருடைய சத்தத்தை அவர் வெளிப்படுத்தும்படி அவர் உலாவுகிறார். மூன்றாவது சொன்னேன், to have a visitation with his people. தம்முடைய தேவனை, தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? உலாவுகிறவரா இருக்கிறார். கடைசியாய் சொல்லப்படும் போது ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? வந்து பார்க்கிறார். அந்த தோட்டத்திலே என்னுடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின் உண்டாக்கப்பட்ட மனிதனை காணவில்லை. தேடுகிறார். ஒரு காலத்திலே அவர் தம்முடைய ஆசையோடு கூட தம்முடைய சாயலின்படியோ தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் எப்போது என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு பெரிய திட்டத்தோடு கூட ஜனங்களை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் வலு சர்பத்தின் ஆவிகள் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஜனங்களை அது வஞ்சித்து விட்டது. இன்றைக்கு ஜனங்கள்
பாவத்தினால் நிர்வாணமாக்கப்பட்டு இன்றைக்கு தேவ சமூகத்தை விலகி ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கும்முடி புண்ணியில இந்த சபையை தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அநேக ஆதாமுகள், அநேக ஏவாளுகள் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட அநேக தங்கள் பாவத்தை நிமித்தமாய் பல இடங்களிலே மறைவிடங்களிலே ஒளிந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபிக்க காரணம், இங்கு இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு போக போகிறது. இந்த சபையுடைய விசுவாசிகள் தெரு தெருவாய் போக போகிறீர்கள், கிராமம் கிராமமாய் புறப்பட்டு போக போகிறீர்கள், வீடு வீடாய் புறப்பட்டு போக போகிறீர்கள். எதற்காக? ஒளிந்து கொண்டிருக்கிற, மறைந்து கொண்டிருக்கிற, பாவத்தினால் நிர்மாணமாக்கப்பட்டிருக்கிற ஆதாமையும் ஏவாள்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து இணைக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த சபைக்கு இன்னிலிருந்து ஒரு ஊழியம் வந்துடுச்சு. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்கலாம், இவ்வளவு நாட்கள் வெள்ளிக்கு உபவாசத்துக்கு மாத்திரம் வந்துட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து நீங்க போய்கொண்டே இருங்க. மறைந்திருக்கிற ஆதாமங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். நீங்கள் அல்ல, உங்களோடு கூட கர்த்தர் வந்து அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். இனி வருகிற நாட்கள் இந்த திருச்சபை அதுக்கு சாட்சியா இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மறைந்திருக்கிற, ஒளிந்து கொண்டிருக்கிற, மறைவிடங்களில் இருக்கிற, சபிக்கப்பட்ட பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அநேக ஆதாம் ஏவாள்களை கர்த்தர் வெளிப்படப்பட போகிறார். ஒரு ஆமென் இல்லையே? அவர்கள் எல்லாரும் மீண்டுமாய் வரப்போகிறார்கள். தேவனோட ஐக்கியத்தை இழந்தவர்களை அவர் தேவனோடு கூட இணைக்க ஐக்கியத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு இடமாய் இந்த இடத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இடம் தேவன் உலாவுகிற இடமா? இந்த இடம் தேவ பிரசன்னம் நிறைந்த இடமா? இந்த இடம் தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிற இடமா? இந்த இடம் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடமா? இந்த இடம் மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற, பாவத்தில் மூழ்கிருக்கிற ஆதாம்கள் ஏவாள்களையும் வெளிப்பட பண்ணுகிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை அவர் மாற்ற போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம எல்லாரும் இப்போது ஜெபிக்கிட்டு இந்த இடத்தை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். We are going to dedicate this place. இந்த இடத்தை நம்ம எல்லாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எல்லா ஊழியர்களும் என்னோடு கூட இணைந்து கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இது தேவன் உலாவுகிற இடம். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரு. இது தேவன் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்த போகிற இடம். இந்த இடத்தோட வல்லமை வெளிப்பட போகிற இடம். எல்லாரோட கண்களை மூடும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணது முன்பதாக முதலாவது வந்திருக்கிற நம்மை ஆண்டோட கையில பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த எழுத்தின்படி ஆலயம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த எழுத்தின்படியான ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற உங்களிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களோட குடும்பத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எல்லாரோட கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போகிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறப்பா. தேவ பிரசனை என்னிலே நிறைந்து இருக்கட்டும் அப்பா. தேவ பிரசனை நிறைந்த ஒரு ஆலயமாய் நான் காணப்பட சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவ பிரசனை நிறைந்த ஆலயமாய் நான் காணப்படும் ஆண்டவரே. என்னிலிருந்து தேவ சத்தம் புறப்பட வேண்டும் ஐயா. உலகத்துக்கு தேவ சத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷா என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற ஒரு ஆலயமாய், உம்மை சந்திக்கிற மனிதனாய், மனுஷியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட், ஐ டெடிகேட் மை செல்ஃப் லார்ட். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறையா. ஜீவன தேவனுடைய ஆலயமாய் என்னை ஆண்டவரே இந்த ராத்திரி வேலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஓரமசி அந்தனியே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில்
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லுங்க, ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே. சொல்லுங்க, ஒரு வாக்குமே. உங்களுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு மனிதனா ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய பிரசன்னம் என்னில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்னை உம்மை சந்திக்கிற ஒரு மனிதனாக உம்முடைய சத்தத்தை உலகத்துக்கு வெளிப்படுகிற தேவ மனிதனாய் படைக்கிறேன். மறைந்திருக்கிற ஆதாமை ஏவாளை தேடி கட்டுப்படுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறவனாய் ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே. உயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து ஒரு வாக்கும். சொல்லுங்க பார்ப்போம். உயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து ஒரு வாக்கு. என் சித்தமல்ல என்னோட வாழ்க்கையில என்னோட சித்தம் வேண்டாம் ஆண்டவர். என்னோட குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் என்னோட சித்தம் வேண்டாம். எங்களுடைய சபையிலே என் சித்தம் அல்ல ஓம் சித்தநாதா தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். ஆண்டவரே, முழு சபையாய் ஊழியர்களாய் எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உமக்காய் கூட அர்ப்பணித்து எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம். எங்க இருக்கிற எல்லா ஊழியர்களும், எங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளையும், எல்லா சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகள் வாழை பேழைகளை எல்லாரையும் ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஓ ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே. அத்தனை எல்லாரும் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாம் முன்னாடி பின்னாடி வரையிலும் இது ஒரு மிக முக்கியமான நேரம். எல்லாரும் அந்நிய பாஷையில உலாவுகிற தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். இந்த இடம் தேவ பிரசனத்தால் நிறைந்திருக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் இப்பொழுது மாற்றுவாராக. அடு மகிமை வெளிப்படுகிற இடமாய் கர்த்தர் மாற்றுவாராக. பின்னாடி சகோதரிகள் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ரீமா மாமா மாமா ரீபா பாபா லரகல ரதன மௌடாதனியா ஓரியம் தரவல ரகத்தனா செம்தலவடியாந்தனியா. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த AFT திருச்சபையை இப்போது நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கற்று கர்த்தர் உலாவுகிற இடமாய், தேவ பிரசன்னம் நிறைந்த இடமாய், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடமாய், தேவன் ஜனங்களை சந்திக்கிற இடமாய், மறைந்திருக்கிற பாவத்தில் அடிமைப்பட்ட அநேக ஆதாமை ஏவல்களை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிற இடமாய் இந்த இடத்தை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். எல்லாரும் விசேஷமா ஊழியர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணுவோமாக. ரீமா நம ஹந்தரா சகுனியா. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுமனப்பட்டவளாய் ஆண்டவரே ஏப்டு திருச்சபைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல இந்த சபையை கொண்டு வந்து இருக்கிறேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமா இருக்கும்படி விரும்பினார். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரேன். இதோ நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்திலே இந்த இடத்தை
தேவன் வாசம் பண்ணுகிற இடமா நாங்க பிரதிஷ்டை பண்ணுகிறோம். தேவன் உள்ளாவுகிற இடமா இதை நாங்க பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடமா இதை நாங்க பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஜனங்கள் தேவனை சந்திக்கிற இடமா இதை நாங்க பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மறைந்திருக்கிற ஆதாம் ஏவாள்களை கொண்டு வருகிற இடமா இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த ஆலயம் ஒரு மகிமையின் ஆலயமா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. கம் ஆன். ஹல்லேலூயா. தீனமாவுட வந்தனையா. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஒரு மண்டபம் அருமையான பாஸ்டருக்காக பாஸ்டமாக்கா நாம் ஜெபிக்கார். மூத்த ஊழியர்கள் தயவு செய்து முன்னாடி என்னோடு கூட வந்து வாங்கப்பா. எல்லா மூத்த ஊழியர்கள் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இவர் வாங்க. ஐயா வாங்க வாங்க. மூத்த ஊழியர்கள் எல்லாம் வாங்க வாங்க. பாஸ்டர் வாங்க. பிள்ளைகள் வாங்க. நீங்களும் வாங்க. எங்க பிள்ளைங்க 2 பேரும் வந்துருங்க. என்ன மூத்த ஊழியர்கள் வாங்க. இவர்கள் மேல் தேங்க்யூலா. நிக்கிற எல்லாரும் உங்களோட கரங்களை நேரா உயர்த்துங்க. வாங்க பாஸ்டர் ஆரோன் வாங்க மேல. ஹல்லேலூயா. ராமனா சீக்கரா பௌடா தனியா தனியா லீபால ரக்கத்தனா வசதன. கரங்களை வைங்க, கைகளை வைங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவளா ஜெபிங்க. உங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றீங்களோ அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில அந்த ஊழியத்துல குடும்பத்துல தேவன் நிறைவேற்ற போகிறார். தகப்பனே, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு எங்க அன்பு தேவதாசனுக்காய் அருமையான பாஸ்டர் அம்மாவுக்காக நீ ஆசீர்வாதமா கொடுத்த என் அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே ஏசாயா சொன்னானே, நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாய் இருக்கிறோம் என்று சொன்னாரு. இதோ நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் அற்புதத்தின் குடும்பமாய் தேவனால் தேசத்துல அடையாளப்படுத்தப்பட்ட குடும்பமாய் இவர்கள் காணப்படுவார்களாக. இன்று முதல் இவர்கள் மேல் ஒரு விசேஷத்து கிருபை இறங்குவதாக. தங்களுடைய ஊழிய பாதையில இதுவரையிலும் அவர்கள் அனுபவித்திராத கிருபைகள், இதுவரையிலும் கண்டிராத அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. Lord, I pray for your anointing to come upon them right now, Lord. அவர்கள் வெளிப்பாடு உள்ள ஊழியர்களாய், தீர்க்க தரிசிகளாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஊழியர்களாக ஆண்டவரே இவர்கள் காணப்படுவார்களாக. அநேகருக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக, அநேகர் நல்ல ஒரு தகப்பனாக ஆண்டவரை இவர்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா இருக்கட்டும். உலகம் இவர்களை ஒரு தேவ மனுஷனாய் காண்பதாக. உலகம் இவர்களை ஒரு தீர்க்கதரிசியாய் காண்பார்களாக. இவருடைய குடும்பம் முழுவதையும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே என் அன்பு சப்தாசனையும் அருமையான அம்மாவையும் என் அன்பு பிள்ளைகளையும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் 26 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில நீர் அவர்களுக்கு நல்லவராய் இருந்தீரப்பா. There are so many up and downs, Lord. எத்தனையோ சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்து நீரேவலை கரம்படுத்தி நீரேவலை வழிநடத்தி சென்று இம்மட்டுமா நடத்தின பிரேசு இனிமேல் இம்மானுவேலராய் அவளோடு கூட இருந்து அவளை நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக தேசங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளா இவருடைய குடும்பம் காணப்பட இவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இனிய 26வது திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டுவோம். நீ சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீ நிறைவேற்ற போகிறீர். மகிமையான சாட்சிகளை இந்த ஊழியத்திலே நாங்கள் கண்டு
கேட்டு மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய இரட்சகருமே பெருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் 26 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய ஆண்டுகள் பிரவேசத்துக்கு தம்முடைய தாசனோடு குடும்பத்தோடும் இந்த ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பால மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.